ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழும்படி, அவரை விசுவாசித்து வாழும்படி, அவரை நம்பி வாழும்படி தேவன் நமக்கு தம்முடைய சொந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை படிச்சுட்டு நாம் போகலாம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஐந்தாம் அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் மனசும் மாம்சமும் விரும்பி இந்த பூமியிலே வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பரிகாரமாய் பிதா இயேசுவை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ஏதோ சீக்கிரமாக ஈஸியாகி போய் சிலுவை சுமந்து அப்படி சாக அவர் அனுமதிக்கிறீங்க. இந்த பூமியிலே வாழ்ந்து 33.5 ஆண்டுகாலங்களாய் தன்னுடைய குடும்பத்திலே உங்களையும் என்னைப் போல சாதாரண மனிதனாய் வாழ்ந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து சம்பார்த்தனை பண்ணி குடும்பத்தை நேசித்து நடத்தி பிதாவை மகிமைப்படுத்தி இப்படி வாழ்ந்து தன்னை அநேகருக்கு முன்மாதிரியாய் காட்டி வாழ்ந்த அந்த இயேசுவை பிதா உலகத்தாருடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்து உங்களையும் என்னை ரட்சித்துட்டாருங்க. அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவே நாம் வாழும்படிக்கு இப்படி நாம் சபை கூடி ஆண்டவரை தேடி உற்சாகமாய் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் அறிவார். அவருடைய அந்த ஆசையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய இருதயத்தை நாம் மகிழ பண்ணுகிற ஜனங்களாய் ஒரு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நாம் பெருக தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவு உண்டாகவே கூடாது. நாம் கடந்த நாளில் தியானித்தோம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில். யோவான் 20ஆம் அதிகாரம் 158ஆம் பக்கம். அங்கே நாம் அந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் போய் கல்லறைக்கு போகிறாங்க. போய் அங்கே இயேசுவை தேடுறாங்க. இயேசு இல்லை, அவங்க வைத்த இடம் அவங்களுக்கு தெரியல. அப்பொழுது பேதுரு மற்ற சிஷ்யரும் கல்லை எடுத்துகிட்டு போகும்போது புறப்பட்டு ஒருமித்து ஓடினார்கள். 1ஆம் வசனத்தில் அந்த போய் கல்லை எடுத்துட்டு கல்லைக்கு வந்தாங்க. கல் புரட்டப்பட்டிருந்தது. கல்லை புரட்டினோடனே அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு யாரோ இயேசுவை களவாய் தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லி வந்து சீஷர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பேதுருவும் மற்ற சீஷனும் ஓடி போய் கல்லறைக்கு வந்து அவங்கள பார்க்குறாங்க. 5ஆம் வசனம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலையில் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. ஆண்டவரை வச்சு அந்த கல்லறைக்குள்ளே பேதுரு, அவன் மற்ற சீஷனுங்கிறது அவர் இந்த இடத்துல பேதுருவாக தான் இருக்கலாம், பார்க்குறாரு. ஆனால் அங்கே சீலை காணவில்லை. அதுக்கு பின்னால் வந்து சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து பேதுரு கல்லறைக்குள்ளவே இறங்குறார். இறங்கி சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தரையிலே சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து அவங்க 2 பேரும் கண்டு விசுவாசித்தார்கள். இப்படி ஒன்றா கண்டாங்க, விசுவாசித்தாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த 10ஆம் வசனத்தோடையே அவங்க திரும்பி போனார்கள். 10ஆம் வசனம் கடைசியில். ஆனால் மரியாள் நின்று அழுது கொண்டே இருக்கிறாங்க. மரியாளுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி காரியங்களை நாம் கடந்த நாட்களில் கேட்டோம். அதுக்கு பிறகு 25ஆம் வசனத்தில் தோமாவை குறித்து நாம் கேட்டோம். ஆண்டவரை நான் பார்க்கணும், நான் என்னுடைய கண்களாலே அவரை கண்டு. 25ஆம் வசனம். அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாய் சபதம் விடுகிறார். நான் என் ஆண்டவரை நான் பார்க்கணும், நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், நான் அவரை பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லி அவருடைய அவிசுவாசம் அப்படி அவரை வந்து சொல்லுது. நான் தான் பார்க்கணும், நான் என்னுடைய கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி அப்படி பிடிவாதமாய் தோமா செய்யும்பொழுது 26ஆம் வசனத்தில் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு வந்து தோமாவை சந்திக்கிறார். தோமாவை நோக்கி உன் கையை நீட்டி
என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்ல வருகிற விஷயம் நீ அவிசுவாசப்படாத, விசுவாசமாய் இருக்க, அந்த பூமியிலே விசுவாசமாய் வாழ நீ பழகு, அவிசுவாசப்படாத அப்படின்னு நான் கடந்த நாள் அப்படி தான் படித்து உணர்ந்தேன். என்னுடைய பேச்சு விசுவாசமாக இருக்குது, அப்படி பிரதர் இப்படி பிரதர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் விசுவாச வார்த்தைகள் தான். ஆனால் என்னுடைய கிரியையிலும் செயலும் அது அவிசுவாசமாக இருக்குது. எப்படி தோமா பார்த்தாரு, எல்லாம் செஞ்சாரு, விசுவாசமாக இருந்தது போல தான் இருந்தது. சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு 3 பேர் 4 பேர் சொல்கிறாங்க இயேசுவே இப்படி உயிரோடு எழுந்தாருன்னு அவரால் நம்ப முடியல. ஆனால் நீங்களும் நானும் அப்படி தோமாவா இப்போ அல்ல அல்ல. ஆண்டவரே சொன்ன அந்த வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க, 29ஆம் வசனம். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் எவ்வளவோ குறைவாக இருக்கிறோம். ஆண்டவரே, நான் விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் ஆண்டவரை அறியணுமே. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட அப்படி விசுவாசத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட ஆண்டவர் நமக்கு அநேக சூழ்நிலைகளை அனுமதிக்கிறாங்க. அநேக காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திறனைக்கு தக்கதாக காரியங்கள் நமக்கு நடக்குது. இதை நாம் கடந்து வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நம்மை நாமே சோதித்து பார்க்கணுங்க. நேற்றைய தினத்தில் நாங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை தியானித்து நான் மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். லூக்கா 18ஆம் அதிகாரம், அந்த சம்பவத்தை நாங்கள் படித்து தியானிக்கும் போது ஒரு விதவை குறித்து அங்கே காரியங்கள் இருக்குது. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாங்க. அந்த விதவையினாலே நமக்கு தெரியும், விதவைக்கு உதவியிட்ட ஒரு சகோதரி. அந்த விதவையானால் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால் வெகு நாள் வரைக்கும் அந்த பொல்லாத மனுஷனுக்கு, அந்த நியாயாதிபதிக்கு மனசு இல்லை. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் தேவன் நிச்சயமாகவே நியாயம் செய்வாருங்க. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே முடிச்சிருக்கலாங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் ஆரம்பிச்சிருக்கலாம், அன்றியும்னு. ஆனால் அதுக்கு இடையில ஆகிலும், இப்படி ஆண்டவர் சொன்னாலும் ஆகிலும் மனுஷகுமாரனாக நான் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவரே, நான் பொறுமையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அதை கடந்து போக நான் பரிசுத்தாவின் பலத்தினாலே நான் அந்த சூழ்நிலையை கடந்து போய் ஜெயிச்சு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ என்ன நீங்கள் நடத்துகிறீங்க. ஆண்டவரே, ஒரு சோர்வில்லாத, ஒரு தளர்ந்து போகாத, ஒரு நம்பிக்கை பெருக செய்கிற வாழ்க்கையை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த தேவன், உண்மை நான் ஆழமாக விசுவாசித்து நம்ம உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்ம இடத்துல விசுவாச குறைவு ஏற்படுதுங்க. அதனால தான் நம்ம ஆண்டவரை தேடுவதிலே மந்தமாக இருக்கிறோம். இயேசு சீசர்களை பார்த்து கடிந்து கொண்டதெல்லாமே, மந்த இருதயம் உள்ளவர்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் கூட இருக்கிற என்னை நீங்கள் விசுவாசிக்க முடியலையா? இப்படி சொல்லி ஆண்டவர் அடிக்க ஒரு முறை அவங்களை கடிந்து கொண்டது, அநேக முறை மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசம் இல்லாதவர்களே அப்படின்னு சொல்லி கடுமையாய் அவர்களை சீசர்களை அவர் கடிந்து கொள்வார். ஆனால் நமக்கு திருசாந்தமாக எழுதப்பட்டிருக்குது, நாம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள். நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையும் ஏதோ தெரியாமல் நடக்கலைங்க, ஏதோ திடீர்னு நமக்கு வரல. தேவனே திட்டமிட்டு காரியங்களை நடத்துகிறார். அந்த திட்டத்திலே நீங்களும் நானும் ஆண்டவரே இசைவாக இருந்து, தாழ்மையாக இருந்து, ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசம் இல்லாத விசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசம் உடையவனாய் நான் விசுவாசியாக இருக்கணும். என் ஆண்டவரை நான் உயர்த்தி பிடிக்கிற என் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டுங்க, கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி நீங்களும் நானும் விசுவாசிக்கிற விசுவாசம் சும்மா போலி. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று நம்புகிற நம்முடைய நம்பிக்கை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கும்.
இப்படி நம்ம விசுவாசிக்காட்டி நம்முடைய விசுவாசம் விருதா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்வது போல, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்காட்டி உங்களுடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதான்னு சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுவார் நம்முடைய வார்த்தைகளை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆழமாய் ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரே பூமியிலே கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசமாய் வாழ உதவி செய்யுங்க, உண்மை ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் ஆண்டவரை அதிகமாய் தேட தேவன் நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி வார்த்தைகள் இருக்கு. விசுவாசமானது இது 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அப்படி விசுவாசமா இருக்கிற ஒரு காரியம் நாம் நம்பப்படுகிற ஒன்றில் உறுதியும் காணப்படாத ஒன்றில் நிச்சயமா இருக்கிறது. அப்படிங்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே நான் தேவனை நான் விசுவாசித்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலாம் ஆண்டவரே, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னை நீங்கள் எப்படி நடத்தணுமோ நடத்தி உங்களுடைய குமாரனுடைய சாயற்கோப்பா என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் தம்முடைய வழிகளிலே நம்மை மாற்றுவாருங்க. நாம் அவசரப்படக்கூடாது. ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து நாம் இப்படி விசுவாசமாய் வாழும்பொழுது தேவன் தம்மை நடத்துவாருங்க. நான் நிறைய காரியங்கள் தியானித்தோம். அப்போ ஒரு சம்பவத்தை நான் படித்து மெய்யாகவே உணர்வடைந்தேன். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள், ஈசாக்கு வயிற்றில் பிறந்த யாக்கோபு, ஏசா. 2 பேரில் ஒருத்தர், 2 பேருமே யாக்கோபோடு கூட இருந்தாங்க, ஈசாக்கோடு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் விசுவாசத்திலே வளர்ந்தார், ஒரு ஏசா விசுவாசம் இல்லாமல் போயிட்டார். ஆதியாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த சம்பவங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் பக்கம் 29 இருக்கு. அங்கே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, உன் வயிற்றிலே 2 ஈசாக்கு ரெபேக்காள் விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். அவனுக்கு கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அப்படின்னு சொல்லி பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாய் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனை போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு பிறகு ஏசா என்று பேர். அவனுக்கு ஏசா மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாய் சர்வாங்க ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இப்படி காரியங்கள் நடந்து ஏசாவும் யாக்கோபும் இந்த பூமியிலே வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கையை போய்கிட்டே இருக்குங்க. ஆனால் யாக்கோபு தேவனை சந்தித்து விசுவாசத்திலே தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறாரு. ஏசாவுடைய காரியங்கள் பாதியிலே போயிடுது. எங்கடா ஏசானா, ஏசா வேதாகத்திலே இல்லாமல் போயிடுறாரு. ஆனால் யாக்கோபு எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்னுடைய கோலிலே தேவனை விசுவாசித்து சாகிறார். அவர் இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே சபையிலே வருகிற 2 பேர், ஒருத்தர் விசுவாசமாய் வாழ்ந்து மறிக்கலாம், ஒருத்தர் வந்து போகலாம். ஏசாவை போல நல்ல சபை, நல்ல சத்தியம், நமக்கு ஆதரவான காரியங்களை நமக்கு செய்கிறாங்க, நம்மளை கடிந்து கொண்டாலும் நம்மளை இப்படி அரவணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலோட்டமாக நம்மளோட வாழ்க்கையிலே நாம் சபையை மாத்திரம் அண்டி வாழ்வது நல்லது இல்லைங்க. ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நீங்கள் வரும்பொழுது என்னோட வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவரே என்னோட சூழ்நிலையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா காரியங்களிலும் நான் உண்மை கனம் பண்ணணும், உண்மை நான் தேடணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா மெய்யாவே என்னோட வாழ்க்கையை தேவன் மாற்றி போடுவாருங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் அந்த சகோதரி மரியாள்கிட்ட சொன்னபோது மரியாள் ஒரு மாறுத்திரமும் சொல்லல, ஆண்டவரே எனக்கு திருமணமாகவில்லையே, இது எப்படி ஆகும் என்று அந்த அம்மா கேட்டாங்க. நியாயமான கேள்வி. ஆனால் தேவதூதன் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்துட்றாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சாயலுக்கும் சுபாவத்துக்கும் அழைக்கப்பட்ட நம்மை தேவன் மறுரூபப்படுத்துவாருங்க. தேவன் நம்மை மாற்றவே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நாம் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் விசுவாசித்து வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஏதோ நம்முடைய விசுவாசம் அற்ப சொற்பமாய் வந்தோம் போனோங்கிறது இல்லாமல், ஆண்டவரே ஆழமாய் நான் உண்மை நம்புகிற ஆண்டவரே, ஆழமாய் விசுவாசித்து வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழும்போது, ஆண்டவர் விசுவாசமாய் வாழ்கிற நம்ம மேல் தாங்க பிரியமா இருப்பார். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து தான் ஆச்சரியப்படுவார். நம்ம துதியின் வேலையோடு கேட்டோம், நிறைய காரியங்களை பிரதர் சொன்னாங்க. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 100க்கு அதிபதி விசுவாசத்தை குறித்து அங்கே நம்ம படிக்கிறோம். ஏழாம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவம் 100க்கு அதிபதி விசுவாசம். 7ஆம் அதிகாரம். அங்கே போய் இயேசுவிட்ட சொல்கிறாங்க, 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் சபையின் யூதருடைய மூப்பரை ஆண்டவரிடத்தில் அனுப்புகிறாரு. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்திருக்கு அந்த மனுஷன் பாத்திரனாக இருக்கிறான். ஆண்டவருடைய சபையின் மூப்பர்களை அனுப்பி கேட்குறாரு. போய் அவங்களும் சொல்கிறாங்க, அவர் நீங்கள் தயவு செய்வீங்க ஆண்டவரே, அவங்க பாத்திரமான மனுஷன், அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். விசுவாசமாய் ஆண்டவரை நம்பி ஒரு புறஜாதியான மனுஷன் 100க்கு அதிபதி அநேக காரியங்கள் செய்கிறாரு. உடனே ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்கிற உடனே ஆண்டவரும் போகிறாரு. உடனே இயேசு அவர்களின் கூட போனார். இயேசு வரான்னு கேள்விப்பட்டவுடனே அந்த 100க்கு அதிபதி அப்படி சட்டையை உதறி விட்டுக்கிட்டு, நான் மெரிட்டான ஆள் சொன்ன உடனே அவங்க போய் சொல்லி ஆண்டவர் என் வீட்டுக்கு வராருன்னு சொல்லி அந்த மனுஷன் அப்படி தன்னுடைய இருதயத்தில் நினைக்கவே இல்லைங்க. அவன் இருதயத்திலே குத்தப்பட்டவனாய், அந்த தேவன் என் வீட்டுக்கு வரலாமா, அந்த ஆண்டவர் என் இடத்துல வரலாமான்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்திலே முடிவு பண்ணி அவன் உடனே சொல்கிறான் தன்னுடைய சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே நீ வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவன் இந்த விசுவாசத்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சானே தெரியலீங்க. 100க்கு அதிபதி அவன் தேவனுக்குடைய நாமத்தை ஆலயத்தை கட்டி தேவனுடைய ஜனங்களை சிநேகித்து அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் பார்த்த மனுஷன். ஒரு நாள் காரியங்கள் அவன் தன்னுடைய மகனுக்கு கூட கிடையாது, தன்னுடைய படையில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு சம்பவம் நடந்தவொடனே அவன் போய் அவன் சுகமாக வந்து வேண்டிக் கொள்கிறான். உடனே ஆண்டவர் வர விரும்புகிறாரு. ஆனால் வரும்பொழுதே அவன் இருதயத்தில் எப்படி வெளிப்படுத்தி பாருங்க, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை நான் பாத்திரனாக எண்ணவில்லை. 2 பக்கமும் அவர் தன்னை காட்டுறாரு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே, சரி நான் தான் பெரிய யோகியன், நான் நீதிமான், நான் உங்களுடைய ஜனத்தை சிநேகித்தேன், ஆலயத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்லி நான் நெஞ்ச நிமித்துக்கிட்டு உன்னிடத்தில் வரல ஆண்டவரே, நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்னவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமாவான். அவனுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்கு. ஆண்டவரே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் குணமாவான், சுஸ்தமாவான் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து, இயேசு இவைகளை கேட்டு 9ஆம் வசனம், அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவன் பக்கமே திரும்பிட்டாருங்க. திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகிடும் ஆண்டவரே, என்னுடைய மனசு மாறிடும் ஆண்டவரே, நான் கண் கண்டபடி காது கேட்டபடி என் மனசில் தோன்றுறபடிலாம் நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தாழ்த்தும் பொழுது நம்முடைய நம்பிக்கை பெருகுங்க. அப்படி 10ஆம் வசனம், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த அந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். எப்படி ஆண்டவர் போய் கையை வச்சு தொட்டு சுகம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்துலேருந்து சுகம் உண்டாவதாகனா ஆயிடும், நன்மை உண்டாவதாகனா ஆயிடும். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே நான் விசுவாசத்திலே எவ்வளவோ தொய்வாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தாரும், தொடர்ந்து நான் ஆண்டவரை முக்குலாம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இன்னொரு சம்பவம் இருக்குது, ஆபிரகாம் சம்பவம். இதே ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கேயும் அப்படி தான் பேசிக்கிட்டே வராரு ஆண்டவர்.
விசுவாசிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஒரு கேள்விக்குறியே இருக்கு. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்படி நாம் விசுவாசிக்கிற நமக்கு அது நீதிங்க. சொல்லிக்கிட்டே 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன், விசுவாசித்து தகப்பன் யாருன்னா அது ஆபிரகாம் தான். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற ஆண்டவர், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற ஆண்டவர். இப்படி புதிய ஏற்பாடு காலத்தில் இந்த சத்தியத்தை ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் ருசிச்ச மனுஷங்க. சொல்லிட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, நடக்காத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான், முழு மனசோடே விசுவாசித்தான். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன உங்களுடைய வார்த்தை என்னோட வாழ்க்கையிலே நிஜமாய் மாறிவிடும் ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். இது அவர் மனசில் அப்படியே இருந்துருங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, சொன்னவர் நீர். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எதையுமே அவர் கேட்கலைங்க, எண்ணாதிருந்தான். ஆண்டவரே, இது நடக்குமா நடக்காதா? நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு வயசு 100, எங்கள் மனைவி கர்ப்பமே இல்லை, செத்து போச்சு. இதெல்லாம் ஒரு டயலாக்கும் அவன் பேசிக்கிட்டே இல்லை. விசுவாசித்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும் ஆண்டவரே. எப்படி மரியாள் சொன்னது போல ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அப்படி விசுவாசமாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதனால தான் அந்த லூக்கா 18 ஆண்டவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மறுரூபப்பட உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரே, நாளுக்கு நாள் என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகணுமே. என்னுடைய ஆவியிலே உள்ளான மனுஷனிலே நான் ஒரு வல்லமையாய் நான் பலப்படணுமே. நான் ஆண்டவருக்குன்னு வாழ்கிற ஒரு மனுஷனா என்னை வெளிக்காட்டணுமே. சும்மா அற்ப சொற்ப ஆசைக்காக நான் அதை கண்டு இதை பார்த்து அதன் பின்னாடியே ஓடி கூடாத ஆண்டவரே. எனக்கு கொடுத்துருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையிலே, யாரும் பார்க்காத பகுதியிலே உண்மை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். இப்படி ஒரு ஆசை நமக்கு இருந்தால் போதுங்க. நம் ஆசையை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம். அப்போ அந்த சகோதரி நம்ம கடந்த நாள் எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாக எவ்வூர் என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு. 49ஆம் வசனம், அவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவனை நோக்கி, அந்த எவ்வூரை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அதை இயேசு கேட்டு எவ்வூரை பார்த்து, பயப்படாதே, அருமையாக சொல்கிறாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உண்மையிலே நடந்தது உண்மைதான். அவனுடைய மகள் செத்து போயிட்டா, சொல்கிறாங்க செய்தி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு அப்படின்னோடனே அவர் அருமையாக விசுவாசிக்கிறாருங்க. விசுவாசமாக அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், நீனும் ரட்சிக்கப்படுவ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்படணும்னா அநேக காரியங்களை நம்ம விசுவாசித்து வாழ பழகணுங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் விசுவாசத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் கடைசியாக பாருங்கள். அவர் வீட்டுக்கு வர்றாரு. 53ஆம் அதிகாரத்தில், அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து எல்லாரும் நகைச்சாங்க. ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார்.
ஆண்டவர் எப்படி கருத்தாய் அந்த பொண்ணு அந்த செத்து போனான்னு சொல்லி முதல் நாள்லேருந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா பிரேதத்துக்கு யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்குறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செத்து போய் கிடந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்ம ஆதரிக்கிற ஆண்டவருங்க. நீங்களும் நானும் விசுவாசத்திலே சொந்து போகக்கூடாது. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது தான் இடையில இந்த பெரும்பாடுள்ள சிறி வந்து இடையில கிராஸ் பண்ணுறாங்க. அந்த சகோதரிக்கு அந்த விசுவாசம் யார் சொன்னதே தெரியல. அந்த சகோதரி 41ஆம் வசனத்தில் தன்னுடைய ஆசையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் குணமாக்கப்படாத ஒரு சகோதரி அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அந்த அம்மாவுக்குலாம் யார் சத்தியம் சொன்னாங்களே தெரியலைங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து அந்த அம்மா கேள்விப்பட்டு இயேசுவை நான் தொட்டால் சுகமாவேன், அவருடைய விசுவாசம் பெருசு. அந்த அம்மா போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரியை குணமாக்குது. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் நான் அவிசுவாசப்படக்கூடாது. என்னுடைய பேச்சு மாத்திரம் விசுவாசமாக நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு பேச்சிலே அல்ல, அது பரிசுத்த ஆவியின் பலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாது இருக்கையிலே நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நான் பார்க்க, இயேசுவை பார்க்க உதவி செய்யுங்க. அப்படின்னா மெய்யாகவே நாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலையும் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லும்பொழுது மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். அங்கே இயேசு இல்லாதப்ப காரியங்கள் நடக்குது. இயேசுவுக்கு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. 3ஆம் வசனம் 11 யோவான் 11:3 ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிற என்று சொல்ல அவரிடத்தில் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த லாசருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. வந்து 11ஆம் வசனம், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்கள் நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை இழந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். வெளிப்படையாக பேசுகிறார். என்னுடைய சகோதரன் லாசரு செத்து போயிட்டாரு, நான் அவரை எழுப்பப் போகிறேன் என்கிறாரு. சீஷர்களுக்கு புரியல. நித்திரை அடைந்தால் அவன் சுகமடைவான்னு சொல்லி அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அப்படி சொல்லிட்டு 15ஆம் வசனம் அங்கே மரித்து வெளிப்படையாக சொல்லி 15ஆம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஏது உண்டாவதற்கு உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதே அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். போகிறாங்க. இங்கேயும் திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அந்த தோமா இங்கே இருக்கிறாரு, வாங்க நாமும் போய் அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம். இந்த தோமா தாங்க அங்கே யோவானில் கடைசியாக சொல்கிறாரு, நான் நம்பணும் பார்க்கணும்னு சொல்லி அவிசுவாசப்பட்ட தோமா. ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பின ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் போயிட்டாருங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க, எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசித்து வாழும்போது நம்மை ஆண்டவர் நாளுக்கு நாள் நம்மளோட வாழ்க்கையை புதுப்பிப்பார். நம்ம ஆதியிலே இருந்தது போல் நிச்சயமாக இருக்கவே மாட்டோம். நம்ம அறியாமல் உள்ள காரங்களை செய்த தவறை நாம் திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம். ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், ஆண்டவரே என்னை மாற்றி விடுங்க. நேற்றைய தினத்தில் நடத்துகிற தவறு இன்னைக்கு காணப்படக்கூடாது ஆண்டவரே, நாளைக்கு அது நிச்சயமாக நான் நினைக்கவே கூடாது அப்படி காரியங்களை. இப்படிலாம் நாம் நாளுக்கு நாள் நாம் மாறும்போது நம்முடைய மனசு மறுரூபம் போடுங்க. நம்முடைய வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை வல்லமையாய் தேவனுக்கு அது மகிமையாய் அமையும். இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாட்ட பேசுகிறாரு. உடனே கேட்குறாரு, எங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, 4 நாள் ஆயிற்று என்றார்கள். அப்பொழுது 21ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இது இங்கே இராததினாலே உன் சகோதரன் இங்கே இருந்திருந்தீரானா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான்ங்கிறாங்க.
அப்பொழுது தேவனிடத்தில் நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்துருவார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசுவின் மேலே அந்த சகோதரிக்கு பூரண நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் எதை காட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான், இப்போ உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மாவுக்கு விசுவாசிக்க முடியல. அதற்கு மார்த்தால், உயிர்த்தெழுக்கும் நாளிலே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அந்த 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆழமாக கேட்குறாரு. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான் அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ எழுந்திருப்பாங்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இன்னும் விளங்கலை. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு சகோதரியாக மரியாள் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளை கூட அந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டு இயேசு அழுகிறார். எல்லாரும் இயேசுவை பார்த்து, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆண்டவரே, நம்மை சிநேகிக்கிற தேவன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அங்கே செத்து போனதுக்கு ஆண்டவர் அழுகிறாருங்க. அவனை உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களைப் போல அந்த மாம்சத்தில் இருந்ததுனாலே அவருக்கும் ஒரு துக்கம் வந்து அழுகிறாரு. அழுது சொன்ன உடனே அவர்களில் சிலர் சொல்கிறாங்க, குருடனே கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கும் பண்ணக்கூடாதா என்றார்கள். இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி அந்த கோயிலில் இந்த கல்லை எடுத்து போட சொல்கிறாங்க. அப்போதுதான் மரித்தவனுடைய சகோதரியாக மரியாள் கூட அமைதியாக இருந்துடுறாங்க. மார்த்தால் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, 4 நாளாகிட்டே நாருமே துறக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை தடை பண்ண அந்த அம்மா விரும்புகிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசிக்க மந்த இதயம் உள்ள மார்த்தாலே, நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உடனே கிட்ட வராரு. உடனே ஜெபிக்கிறாருங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இயேசு எப்பொழுதும் பிதாவோட தொடர்புடையவராக இருந்தாருங்க. எல்லா காரியத்தையும் செய்கிறார். இயேசு ஜெபிக்காமலே அந்த லாசரு உயிரோடு கொண்டாந்துருக்கலாம். ஆனால் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய், சாதாரண மனுஷனாக என்னை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கலைன்னு சொல்லி ஆண்டவர் தம்மை பிதாவு முன்பாய் தன்னை காட்டுறார். பிதாவே, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, இப்போ உயிரோடு எழுந்திருப்பான், என்னை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. இயேசுதான் இந்த உலகத்தில் மெய்யான தெய்வம் என்று நாம் விசுவாசிக்கணுங்க. சபைக்கு வந்து போகிறதுல ஒரு மேன்மை கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நான் விளங்க பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாயின் வார்த்தை எப்படியோ அப்படியே இந்த இருதயத்தில் நினைவும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன வாழ்க்கையை நான் விசுவாசித்து வாழ்ந்து மறிக்க உதவி செய்யுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நான் நம்புகிற என் தேவனை என் சந்ததி பார்க்க வேண்டும். ஒரு சந்ததி அவரை சேவிக்குன்னா அது நம்முடைய சந்ததி தான். ஆண்டவரே, நான் இப்படி வாழ எனக்கு அனுக்கரங்கம் பண்ணுங்க என்று சொல்லி நாம் இருதயங்களை அப்படி திருப்பும் பொழுது அங்கே பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில செய்து உடனே ஜெபம் பண்ணி முடித்த உடனே வெளியே வா என்றார். லாசரு வெளியில் வந்துட்டாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும் காரியங்களும் அறுக்கப்படணும். நீங்களும் நானும் மாற்றப்படணும்னா நம்முடைய இதயத்தில் ஆழமாய் நாம் ஆண்டவரை நம்பிடணும். ஆண்டவரை நான் சொன்னது போல ஒரே தாயில் பிறந்த அந்த ஏசா யாக்கோபை போல விசுவாசத்திலே நாம் கடைசியாக மறிக்கணுங்க. 11ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம், அங்கே யாக்கோபை குறித்து எப்படி எழுதிட்டு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான், விசுவாசித்தான். சாகும் தருவாயிலே எல்லா நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே வச்சு வாழ்ந்த மனுஷங்க கடைசியாக. இப்படி நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு மெத்தாட உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னிடத்தில் வந்து தங்குங்க ஆண்டவரே. என்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. சும்மா 20 வருஷம் 30 வருஷமாக நான் சபைக்கு வந்துட்டு இன்னும் நான் பாவம் செய்கிறேன்னா நான் குழந்தையாக இருக்கிறேன். நான் தேவனுக்குன்னு வாழ்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத மனுஷனாக இருக்கிறேன்.
சபையில் வந்து விசுவாசமாக வார்த்தைகளை பேசுகிறேன், கேட்குறேன். ஆனால் உலகத்துக்குள்ளே போன உடனே என்னுடைய செயல் எல்லாம் அது அவிசுவாசமாக இருக்குது. அப்படி நான் வாழ விரும்பலாம் ஆண்டவரே. தொடர்ந்து விசுவாசித்து உம்மை நம்பி பூமியிலே நான் ஆபிரகாமின் சந்ததியாய் விளங்க உதவி செய்யுங்க. இயேசுவை பார்த்து, இயேசு தனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் பிதாவை நோக்கி பார்த்து பிதாவை மையப்படுத்துறது போல ஆண்டவரே எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்டு அல்ல, ஒருவன் கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசமே அல்ல, காணாததை நாம் விசுவாசிப்போமானால். பேதுரு எப்படி சொல்லி முடிக்கிறார்? அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பேதுருவின் புத்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அப்படி கடைசியாக இப்படி எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1 வருஷம் 1000 நாள் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இராமல் ஒருவரும் கட்டுப்பாகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவருடைய காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் உருகி போகும் இப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் பிரியமானவர்களே, 14ஆம் வசனம், நீங்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததி வரும்போல் விசுவாசமாக நாம் காத்திருக்க நாம் பழகணுங்க. ஆண்டவரே, இப்படி நாம் 17ஆம் வசனம், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து, நம் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற உறுதியிலிருந்து நமக்கு உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம், உலகம் கொடுக்குற இன்பங்கள், சும்மா செல்லு 10,000 செல்லு நம்மளை என்ன பாடுபடுத்துது, அதற்கு நான் எத்தனை மணி நேரங்களை நான் அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இதெல்லாம் நான் மாற்றிடணும். ஆண்டவரே, என்னை செம்மையாக நடத்துகிற இந்த போதனைகளை நான் கேட்டு மனம் திரும்பிட வேண்டும். ஆண்டவரே, என்மேல் நீ நீடிய பொறுமையாக இருக்கிறீர். ஆண்டவர் சட்டுன்னு நம்மளை அழிச்சு போட மாட்டாருங்க. தயவு கொடுக்குறாரு, தயவு செய்கிறார். நீடிய பொறுமைன்னா அது ஆண்டவர் நீடிய பொறுமையாய், ஏன்னா சொந்த குமாரனையே அனுப்பி உங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ தேவன் நம்மை பொறுமையாய் நம்முடைய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறத உணர்ந்து நாம் அதை அலல் தட்டக்கூடாது சொல்லி, இப்படி நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவரை அறிகிறவர்களும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பேதுரு முடிக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் விசுவாசித்து, ஆண்டவரே, நீங்கள் வரும்பொழுது நான் தொடர்ந்து தேடுகிறவனாய், தொடர்ந்து தட்டுகிறவனாய், நீர் வருவரைக்கும் நான் தொடர்ந்து உண்மை தேடுகிறவனாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை 10 வருஷம் தேடிட்டேன், 20 வருஷம் தேடிட்டேன், அவ்வளோதான், இல்லவே இல்லை. ஆண்டவரே, புதிய புதிய காரியங்களை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஆழமான சத்தியத்தை நான் கேட்டு நான் பாக்கியமடைய உதவி செய்யுங்க. அந்த சாலமோனின் பெரியவர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. சாலமோனை போல அந்த ராஜஸ்திரி சொல்லுவாங்க சாலமோனை பார்த்து, உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிற உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உங்களுடைய ஞானத்தை கேட்கிற உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லி சாலமோனை புகழ்வாங்க. ஆனால் சாலமோனில் பெரியவர் இயேசுவின் ஞானமே அது பெரிய ஞானங்க. இயேசு போதிக்கிற போதனையே நமக்கு மிக உயர்ந்த வழிகள். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், தொடர்ந்து ஆழமாய் ஆண்டவரை இயேசுவை நம்புவோம். விசுவாசத்திலே ஒரு நாட்களில் நாம் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக மாற தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட எல்லா விசுவாச வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை பிரதர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விசுவாசமாக எப்படி எல்லா காரியங்கள் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. கிறிஸ்து இயேசு அன்னைக்கும் இன்னைக்கும் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் விசுவாசம்னு எல்லாம் அந்த விசுவாசத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. ஒரு கிறிஸ்தவன் தேவனிடமிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அதற்கு ஒரே வழி விசுவாசம்தான். விசுவாசம்னா ஏதோ தெரியாத பாஷை போல நம்ம யோசிக்க வேண்டாம். அவரை முழுமையாய் நம்புறது தான். சங்கீதம் 145ஆம் அதிகாரத்தில் துதியில் ஒரு வார்த்தை கேட்டோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். நான் அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட போனாங்க. அவர்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் சொல்ல போனாங்க. ஒரு மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆனால் தூரத்தில் நின்று உண்மையாய் ஒரு மனுஷன் கூப்பிட்டான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, பாவியாகி என் மேல் இரக்கமாயிருங்க. வேற எதுவுமே சொல்லலை. ஒரு மனுஷன் நான் பாவி அப்படின்னு உணர்ந்து தேவனுடைய அன்பு என்னை தொட்டுச்சே அப்படின்னு நினைச்சா அதிலிருந்து பிறக்குதுல ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும். நமக்கு எதுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? அடிக்கடி விசுவாசம்னு வேதம் முழுசா அப்படி போட்டிருக்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அவரை நம்பி முழுமையாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து. நாம் தோமாவை குறித்து கேட்டோம். அவர் நம்பாத பட்சத்தில் சீஷர்கள் ஒரு விஷயத்தை கடந்து தான் தேவனை கண்டுபிடிக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை அடையும்படிக்கு தான் தோமாவை தேடி ஆண்டவர் திரும்பி வர்றாங்க. வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு பார்த்து எல்லாம் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் அப்படி தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறாங்க. நாம் கேட்டது போல் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசம் என்ன நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அது எட்டி பிடிச்சிடலாமா அப்படின்னா, இந்த இம்மைக்குரிய விஷயத்தில் அது நமக்கு மறைஞ்சி இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம கேட்டோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது ரெண்டுமே இப்போ பாசிபிளா அப்படின்னா சுத்தமாக இல்லை, கிடையவே கிடையாது. அது உள்ளத்தில் இருக்கு, உள்ள இருக்கு. வெளியில் அப்படி தடவி கண்டுபிடிச்சி அப்படி எடுத்து அப்படியே அனுபவிச்சிட முடியவே முடியாது. அது நம்புறோம்ல, அதோட உறுதி, அதுதான் ஸ்ட்ராங்கு, அதுதான் சரி. அந்த உறுதி எப்போ வெளிப்படும்னா, முழு மனசோட, முழு ஆத்மாவோட, முழு விருப்பத்தோட, முழு சிந்தையோட அவரில் அன்பு கூறும்பொழுது நம்மளுடைய இருதயத்திலே விசுவாசம் பிறகுது. அவருடைய அன்பை புரிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் விசுவாசம். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை கூட்டி சேர்க்க மனசா இருக்கிறார். காணப்படாதவர்களின் நிச்சயம், ஒரு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை, அது மறைஞ்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னா நம்முடைய இருதயத்திலே துவக்கப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொள்ள கூட ஒரு மனக்கண்ணை ஆண்டவர் திறக்கணும்னு நம்மள்கிட்ட விரும்பி தான் விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறாங்க. இந்த விசுவாச பட்டியலில் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா காரியம் வந்து முடிகிற ஒரு இடத்துல 39ஆம் வசனத்தில், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆண்டவருடைய பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, விசுவாசமாய் ஓடுறோம், விசுவாசமாய் வர்றோம், ஆனால் நமக்கு வச்சிருக்கிற லக்கு இருக்குல்ல, ஒரு கோல், அதை அடையாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தம். அதற்காக தேவன் என்ன செஞ்சாங்க, இந்த ஜனங்களும் அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் நமக்கு முன்பாய் நாம் விசுவாசித்து தொட்டு பார்த்து தடவி அப்படி ஓடும்படிக்கு இயேசுவை பூமிக்கு இறக்கினார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கினார். எப்படின்னா, அவர் பூமிக்கு வந்து நம்ம மேல் வைத்த அன்பு இருக்குல்ல, அதை அன்பை நாம் நம்பும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து விசுவாசம் பிறகுது. இது பழைய ஏற்பாட்டு இருந்த ஜனங்களை போல் ஏதோ அவங்களுக்கு எந்த ஒரு காரியம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால்
நமக்காய் கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பரிந்து பேசுகிறாங்க. எதுக்காக பரிந்து பேசுகிறாங்கன்னா, நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பரிந்து பேசுகிறாங்க. ஏன் பரிந்து பேசுகிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கான பிசாசு, அந்த பிசாசு ஒரு விஷயத்தை நம்மகிட்ட திருடணும்னு நினைக்கிறான். அது என்ன அப்படின்னா, விசுவாசத்தை திருடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு எதிராக இருந்து தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் அனுதினம் நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர் நமக்கு பண்ணுற சப்போர்ட் என்னன்னா, விசுவாசமாக இருக்கணும், என்னை நம்பணும். ஏன் அப்படின்னா உனக்கு நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்னா, என்னை நீ நம்பினாதான் நான் வச்சிருக்கிற அந்த முழுமையான ஆசீர்வாதம், அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஒரு அறிவு உனக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு காத்தோட போயிடும். தோமா காரியங்கள் தொட்டாதான், 3 வருஷம் இயேசுவோடு பயணித்தவர், நான் தொட்டாதான், நான் பார்த்தாதான், அப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்ம விசுவாசத்துக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். அப்படிதான் அவர் சொல்கிறாங்க 40ஆம் வசனத்தில், அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்பதாய் நியமித்திருக்கிறார், அதை நடத்தி முடித்திருக்கிறார். அதை விசுவாசிப்பது தான் நம்மளுடைய விசுவாசம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம இப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறாங்க. நான் இது கேட்டுட்டு இருக்கும்போது, சீஷர்கள் அவசியம் விசுவாசிக்கணுமா அப்படின்னா விசுவாசிக்கணும், நிச்சயமாக விசுவாசிக்கணும் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, சீஷர்கள் விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்யாத பட்சத்தில் அவரிடத்தில் அணுகுகிற எந்த மனுஷனும் அவிசுவாசம் தான் போவான். ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். யோவான் 20ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், மன்னிச்சிங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் வருகிறார். சீசர் இடத்துல ஒரு கூட்டமாக நின்று ஒரு தர்க்கம் நடக்குது. சீசர்களோடு கூட ஒரு ஒரு ஏதோ வாக்குவாதம் போல நடக்குது. ஆண்டவர் வர்றாங்க. அங்கே அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவரோடு கூட வேதபாரகர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அடக்கடிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அதை குறித்து ஒரு தர்க்கம் நடக்குது. ஆண்டவர் சீசர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்கள் மேல் நான் பொறுமையாக இருப்பேன் என்று அவர்களை அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷனை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த மனுஷன் அந்த காரியங்களை குறித்து, அந்த தகப்பன் அந்த மனுஷனை குறித்து அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. இவனை கொல்லும்படிக்கு அப்படிலாம் நடந்துச்சு. 22ஆம் அதிகாரத்தில் நடுப்பகுதியில் அவர் அந்த தகப்பனை என்ன விசுவாசமாய் கொண்டு வந்த தகப்பன் இப்போ இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். உங்களால் ஏதாவது முடியும்னா, இந்த காரியத்தை இங்கே நான் படிக்கும் போது எனக்கு அப்படி தோணுது, ஆண்டவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, சீஷரால் முடியல, உங்களோடு கூட இருந்து நடந்த ஒரு சீஷர்களால் இது முடியல, ஒருவேளை உங்களால் முடியுமா? அப்படிதான் நான் இதை படிக்கிறேன். உங்களால் முடிஞ்சா, ஏன்னா வேதத்தில் பார்க்குற யாவரும் அப்படி யாருமே சொல்லவே இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் அப்படிதான் சொல்லி வந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன், அந்த தகப்பன், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவங்க பார்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அவனோட விசுவாசமாய் 100% நம்பி வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு வார்த்தை இங்கே போடுகிறா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க.
என் பிள்ளைய உங்கள்கிட்ட சுகமாக்கும்படி கொண்டு வரும்பொழுது நான் அவிசுவாசமாக வரல. ஆனால் உங்களுடைய சீசர்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியலங்கும் போது எனக்கு அவிசுவாசம் வந்து ஒட்டுது. ஒருவேளை நம்மளை பார்க்கிற புறஜாதியாரோ மற்ற காரியங்களோ நம்ம விசுவாசமாய் பார்க்கல அப்படின்னா யாரையும் கிறிஸ்துவண்டை கூட்டி சேர்க்க நம்மளால முடியவே முடியாது. அவங்க எப்படி கிளைம் பண்ணுவாங்களா, நீரும் தெய்வம் நீரும் தெய்வம் தான் கிளைம் பண்ணுவாங்க. நீர் மாத்திரமே தெய்வம் அப்படிலாம் வரவே மாட்டாங்க. அது ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது போல, நான் எவ்வளோ நாளாக உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், எவ்வளோ நாள் நான் உங்களிடத்தில் இருப்பேன். நான் இல்லாத பொழுது என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் தான் காட்டணும். அப்படிதான் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ஆண்டவர் போயிருக்கிறார். தேவன் அப்படி தான் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறாங்க. அப்படி நடத்தி பார்க்குற எல்லாரையும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அப்படி அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். இன்னும் ஒரு வார்த்தை, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை நான் காட்டுறேன். மத்திய 24ஆம் அதிகாரம் இயேசுவோடு சீசர்களோடு அப்படி இயேசு போயிட்டு இருக்கும்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் அந்த தேவாலய கட்டடங்களை காண்பிக்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். பிரம்மாண்டமான கட்டடம் தேவாலயம். ஆண்டவர்கிட்ட அப்படி காண்பிக்கும்படி வந்தார்கள்னு முதல் வசனத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, இது ஒரு கல் மேல் கல் இல்லாதபடிக்கு இடிஞ்சு போவோம். 3ஆம் வசனத்துல இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும், முடிவு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். 4ஆம் வசனத்துல ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, நான் தேவன் அவரை குறித்து சொல்லுகிறார், அவர் ஆவியிலே விசுவாசமாய் நடக்கும்படிக்கு. ஆனால் சீசருடைய கண்கள் எல்லாம் தேவாலயத்தை குறித்தே இருக்கு. இப்படிலாம் இடிஞ்சு விழுந்தா அப்படின்னா வருகை எப்படி இருக்கும், அந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கடைசி காலங்களை குறித்து யுத்தங்களையும் முத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் நடக்க வேண்டியதாக நடந்துகிட்டு இருக்கு. உடனே முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் அநேக இடத்தில் வரும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவப்படுத்தி ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வாங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜாதிகளாலும் பகைக்கப்படுவீங்க. அப்பொழுது இடர்கள் அடைந்து ஒருவரை காட்டி கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசனம் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு தணிஞ்சு போகும்போதே விசுவாசம் கூடவே ஒழிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு ஒரு விசுவாசம் வருதா அப்படின்னா வராது. ஏன்னா பார்க்கறதுல இல்லை விசுவாசம் மறைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்க தான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நம்மளோட இருதயத்திலே ஆவியினால் பேச விரும்புகிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை காட்டி அப்படி வந்த ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. ஆண்டவரே சொல்றாங்க, நீங்க அற்புதத்தை பார்த்தனால என்கிட்ட வர்றீங்க, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால என்கிட்ட வர்றீங்க, என்னுடைய ஆவியை ஜீவ அப்பா நான் தான் உங்களால் ஏற்றுக்க மனசே இல்லை. என்னை பார்க்க வேண்டிய விதமாய் பார்க்க உங்களுக்கு மனக்கண் இன்னும் திறக்கவே இல்லை. இவன் இந்த தெருவில் இருக்கிறவன் தானே, மரியாயின் மகன் தானே, உங்களோட சகோதரலாம் எங்கிட்ட இருக்காங்களே, இவங்களை எல்லாரையும் தெரியுமே அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ண விரும்புகிறீங்க. அதுக்காக இல்லை. ஆண்டவர் நான் எதுக்காக வந்தேன், நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிறாங்க. அப்படி அக்கிரமம் மிகுதியாவதனால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பா அப்படின்னா, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு விசுவாசமாய் அவரிடத்தில் இருக்கிறவன் தான். விசுவாசத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாது, விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாது. இது எல்லாம் நம்ம கூட்டி சேர்த்த ஒரு காரியம்தான் தேவனை நான் நம்புகிற அந்த விசுவாசம். ஆண்டவரிடத்திலிருந்த ஆண்டவர் எனக்கு முந்தி அன்பு கூர்ந்தாரே, எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு புரியாத பட்சத்தில் விசுவாசம் நமக்கு வரதெல்லாம் சும்மா. அது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் போல இருக்கும். நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் அதனால நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்து சேருவோம். இல்லை, சுயநீதி உடையவர்களை ஆண்டவர் தள்ள தான் விரும்புகிறார். தன்னுடைய நீதி எல்லாத்தையும் அழுக்கான கந்தைன்னு மூட்டை கட்டி போட்டுட்டு இயேசு நிமித்தம் வருகிற ஒரு நீதியை பிடித்துக் கொள்ளுங்கிறத விசுவாச ஸ்டார்ட். அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில். அப்படி முடிவு முறையில் நினைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்லி நடத்த விரும்புகிறான். இன்னும் ஒரே ஒரு பவுல் அப்போஸ்தலனை குறித்து ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு உட்கார்றேன். 2 தீமோத்தேயு
1ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு நற்பொருள், அந்த ஒரு விசுவாசம் எப்போ நமக்குள்ள பத்திரமா இருக்கும் அப்படின்னு இங்க அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இயேசுவை அறிவதுதான் விசுவாசம். இயேசுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கே, அதை வெட்கப்படுத்தாத இருக்கே, அதிலிருந்து நம்மை வளர்த்து அவருக்குள்ள மறுரூபமாகி மனம் திரும்பி அவரை போல மாறுவதுதான் விசுவாசத்தின் படிகள். அதை காட்டதான் சீசர்களை ஆண்டவர் அழைத்தார். குருவினிடத்தில் கற்றுக்கொண்டு, இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு சீசர்களாய் வளரும்படிக்கு, அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் வாழும்படிக்கு கொடுக்கப்பட்டதான் விசுவாசம். அது ஒருவேளை நமக்கு இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. தேவன் அதை தெரிந்து கொள்ள நம்மை கிருபையாய் கூட்டி சேர்த்து நம்மோடு கூட பேசுகிறார். அதில் தான் நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கு. என்னுடைய எல்லா வாழ்க்கையும் தேவனிடத்தில் கையில் கொடுத்துட்டேன். அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை எனக்குள்ளே நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு அவர் என்னை பொறுப்பெடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே நான் அடங்கி இருக்க விரும்பி என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதனால தான் நான் பயப்படாமல் கலங்காமல் இருக்கிறது போதுன்னு சந்தோஷமாய் வந்து உண்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அப்படி தான் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்ததுனால் கிடைச்சது என்ன அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 'நான் அந்த விசுவாசத்தை துவக்கின கிறிஸ்துவனிடத்திலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன், பத்திரமா இருக்கும்னு நம்பி ஒப்பு கொடுத்துட்டேன்' அப்படின்னு ஒப்பு கொடுத்த அந்த அப்போஸ்தலன் அவருடைய அந்திய காலங்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கிட்டாக்கா அவர் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. எப்படி பழைய ஏற்பாட்டில் தாவீதை குறித்து பார்க்குறப்போ அதே போல இவர் ஒரு போராட்டம் போராடுகிறார். அவர் உயிருக்காய் போராடுகிறார். இவர் விசுவாசத்துக்காய் ஒரு போராட்டத்தை போராடுகிறார். இவர் போராட வேண்டிய அவசியமா அப்படின்னா, ஒரு பாதி வாழ்க்கையில் அவர் அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் பக்தி நிமித்தம், அவர் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் பர்ஃபெக்டாக இருந்தார். ஆனால் இயேசுவை என்னைக்கு பார்த்தாரோ, அவருடைய கண்ணு என்னைக்கு திறக்கப்பட்டுச்சோ, அன்னையிலிருந்து அவர் வச்சிருக்கிற எல்லா நீதியையும் குப்பைன்னு விட்டுட்டு விசுவாசத்தை புதுசாக துவக்கிறார். அப்படி துவக்கிற விசுவாசத்தை என்ன சொல்கிறாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் காத்து ஒன்று வச்சிருக்கிறேன், கடைசி காலங்களில் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, விசுவாசத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறான், கடைசி நாளில் நான் வருவேன், உங்கள்கிட்ட நான் விசுவாசத்தை பார்ப்பேனா. ஏன்னா உங்களோட சூழ்நிலை எல்லாம் அப்படி நெருக்கும். முடிவு பரியந்தம் விசுவாசத்திலும் அன்பிலும் நினைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கனே, அது உங்களிடத்தில் பார்ப்பனா. ஒருவேளை சாத்தான் திருடி போகிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இல்லை அதை தாக்கு பிடிச்சி என்னை நம்பி என் பாதத்தில் கேட்டது போல மார்த்தாள் மரியாள் உட்கார்ந்தது போல என் பாதத்திலே உட்கார்ந்து ஒரு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நூற்றுக்கு அதிபதி சொன்னானே, நீ வர பாத்திரம் நல்ல, நான் வரவும் பாத்திரம் எண்ணப்படலை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி அந்த இடத்துல பிழைச்சானே. அப்படி ஒரு விசுவாசத்தை நீங்கள் பார்க்க எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா? ஒரு மனுஷன் உன்னுடைய மகன் பிழைத்திருப்பான்னு சொன்னதை நம்பி போனானே, அந்த வேலையிலே அவன் மகன் பிழைத்திருந்தானே, அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கா? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கேட்டோம், எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வழியே இல்லை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா மாத்திரம் எனக்கு ஒரு சுகம் இருக்குன்னு போய் தொட்டாலே, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்லி அப்படி நடத்தி அந்த விசுவாசத்தை மாத்திரம் காத்துக்கொள்ள இங்கே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு காண்பிக்கிற மாதிரி என்னன்னா, அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது.
11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனாங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தைரியமாய் பூமியிலே இருக்கும்போது சொல்றார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, நித்திய ஜீவன் இயேசு தருவன்னு சொன்னாரே, அதை நான் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன், எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு என் பேர் தான் எழுதியிருக்கு அதுல, அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லி நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவரை பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும் விசுவாசத்தை தொலைக்கவே மாட்டாங்க. எதை தொலைச்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, விசுவாசத்தை மாத்திரம் இழக்கவே மாட்டாங்க. அதை தக்க வச்சு கொண்டு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அந்த விசுவாசத்தினாலே செஞ்சு முடிப்பாங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாய் தன்னை முடிந்தவரை யதார்த்தமாய் ஒப்பு கொடுப்பாங்க. தொடர்ந்து அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்முடைய விசுவாசம் திருட்டு போகாதபடி, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய அன்பு அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படிக்கு அவரை நாம் பார்ப்போம், இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுப்போம். முடிவு புரிந்த ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் என்று என்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை இருக்கிறார். இந்த விசுவாசம் நாம் உண்டாக்குனதல்ல, இது தேவனுடைய தானம். எபிரேயர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர் தேவன். அந்த விசுவாசத்தை நாம் எப்படி பார்க்குறோங்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு பிரதிபலன் வாங்குகிறோம், எல்லாரும் நம்ம தேவனிடத்தில் பிரதிபலன் வாங்குவோம். அவனவனுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்குன்னா என்னோட கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்லி, எல்லாரும் தேவனிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரதிபலனை நம்ம வாங்குவோம். அப்படி ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்குற ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க, நாம் எல்லாரும் பிரதிபலனையும் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கற்பனை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி போகிறார், பிரதிபலனை வாங்க. நாம் கேட்டோம் தீர்க்கு 2 தீமோத்தேயு புஸ்தகம். அப்போ பவுல் போகும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக அவர் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தருவார். அப்படி நீதியுள்ள நியாயாதிபதி ஜீவ கிரீடத்தை பவுலுக்கு கொடுத்து அப்படி போவார். பின்னாடி நாம் யாரோ, நான் என்ன வச்சுக்கோ முடியும், நான் போகிறேன், உனக்கு என்ன கேட்ட, நீ என்ன கேட்ட அப்படின்னு. ஆண்டவரே, நான் சுகம் கேட்டேன், கொடுத்தேன்னா கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், பிள்ளைகள் படிப்பு கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், கார் கொடுத்தேன், நீ கேட்டதெல்லாம் கொடுத்தனே, கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்னா, ஆமாண்டவரே நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆண்டவரே, ஜீவ கிரீடம் அதை நீ கேட்கலையே, நீ கேட்டதெல்லாம் சும்மா அழிஞ்சு போகிறது, இந்த பூமிக்குரியதை கேட்ட அதெல்லாம். அதே அப்போ பவுலுக்கு அவர் இதை கேட்கல, அவர் அதை கேட்டார். அப்போ விசுவாசம் நம்மை என்ன போராட வைக்கிறது, விசுவாசம் நம்ம எப்படி போராட வைக்கிறது. விசுவாசத்துக்கு நல்ல போராடணும்னு யூதா நிருபத்தில் யூதா நம்மை எச்சரிக்கிறார். அவர் பேசுகிற 2 வார்த்தை அதிசயமான வார்த்தை. விசுவாசம் வேதம் முழுவதும் பேசுகிற ஒரு வார்த்தையோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது எப்படி வேதத்தில் அப்படி அருமையாக எழுதியிருக்கு. யூதா எழுதின நிருபம், அவர் என்ன பேசுகிறாருன்னா, நாம் ஒரு 3ஆம் வசனத்தில் நாம் பிற்பகுதியில் நாம் எப்படி எழுதியிருக்குன்னா, பரிசுத்தவான்களாகிய நமக்கு, பரிசுத்தமாக்கப்பட்ட அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக
விசுவாசம் எப்போவுமே போராட வேண்டியது தான் அது. ஏன்னா அது வெளியேறப்பட்டது, பொன்னிலும் வெள்ளியிலும் வெளியேறப்பட்டது. நமக்கு ஏன் இந்த விசுவாசத்துக்கு போராட்டம் இருக்குன்னா, அந்த விசுவாசத்தோடு தான் சாத்தானும் போராடுகிறான். விசுவாசம் அது ஜீவனுள்ள விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அது செல்லா காசுனா. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்னா சுகம் கிடைத்தது, பணம் கிடைத்தது, நமக்கு என்னென்னலாமோ இந்த பூமியில் கிடைச்சது, அதெல்லாம் நம்மளை ரட்சிக்குமா அப்படின்னு தான் கேட்டு பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம விசுவாசத்தை இது நம்மை ரட்சிக்குமா? இது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் தானா? சுகம் பெற்ற எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படலை, நன்மைகளை பெற்ற எவ்வளோ ஜனம் ரட்சிக்கப்படலை, எவ்வளோ ஜனங்கள் நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ இதுதான் விசுவாசமா? இந்த பூமிக்குரிய நன்மைகளை பெறுகிறதா நம்ம விசுவாசம் நினைக்கிறோமா? இந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்குமா? அப்பம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படலை, சுகம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படலை, அப்புறம் கல்லெறியில் நின்னாங்க, சிலுவையில் அறைந்தார்கள், ரட்சிக்கப்படலை ஜனங்கள். அப்போஸ்தலன் ஒரு மனுஷனிடத்தில் அப்போஸ்தலன் போட்டு எழுதியிருக்காங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. விசுவாசம் எப்போதுமே நித்திய சம்மந்தப்பட்டது, இந்த பூமிக்குரியதல்ல. நாம் இந்த விசுவாசங்கிற தூண்டில போட்டு இந்த பூமிக்குரிய பலதையும் பிடிக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே விசுவாசம் என்கிற தூண்டிலால் இந்த பூமிக்குரிய அழிஞ்சு போகிற பல விஷயங்களை பிடிக்குது. நாங்கள் அது வாங்கிட்டோம், இது வாங்கிட்டோம், அப்படி இப்படி இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய அழிஞ்சு போகிற ஆசீர்வாதங்களை தூண்டி, விசுவாசங்கிற தூண்டி அவங்க கையில் கிடைச்ச விசுவாசங்கிற தூண்டியை வச்சு அவர்கள் பிடிச்சது பெரிய பெரிய மீன்கள். ஆனால் பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இதை பிடிக்க வரல. அவர்கள் காணாத இதை நம்புகிற ஜனம். இந்த விசுவாசத்துக்காக ஒரு போராட்டம் நம்ம போராட வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இது நம்ப ஏதுவில்லாத பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் எப்படியெல்லாம் அவங்கள பார்த்துருக்கீங்களா? தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிற சந்தேகம் கூட வரக்கூடிய மறுபடியும் பிறந்த மனுஷர்கள் நம்ம கூட தான் இருக்காங்களா? தேவ பிரசன்னம் நம்ம கூட தான் இருக்கா? அப்படியெல்லாம் சந்தேகப்படுகிற அளவுக்கு வரக்கூடிய போராட்டம் தான் இருந்தது. சும்மா அனுபவம் இல்லாமல் நாம் ஏதோ விசுவாசத்தை நம்ம கேட்ட மாதிரி ஏதோ இந்த அற்பஸ்வரமாக நம்ம உற்சாகமே விசுவாசமாக இருக்கிறோம்னு நம்மளை நம்ப வச்சு வஞ்சிக்கப்பட வைக்கக்கூடாது. விசுவாசம்ன்றது ஒரு வாழ்வு, அது காணாததை பார்க்கிறது. அதை ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு விஷயத்தை திருஷ்டாந்தப்படுத்தி நம்ம வாழ்க்கையை மெருகேற்ற விரும்புகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்டால் அவர் எப்படி பேசுகிறார் என்றால், நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவன் 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொன்னார் ஆண்டவர். தேவன் தான் அவனை அழைச்சி அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தில் அவனுக்கு பலவீனங்கள் உண்டானது. அதை எப்படி எழுதியிருக்கு பாருங்க. நம்ம உண்மையாகவே விசுவாசித்து வாழ்ந்தோம்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப காற்றுல ஆகாயத்தில் சிலம்பம்ன்ற மாதிரி இருக்கு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கு. பிரதர் அருணாசலம் பிரதர் சொன்ன மாதிரி விசுவாசங்கிறது பேசுகிறதில்ல, அது சோதிக்கப்படும் போது நாம் எடுக்கிற முடிவுகள் குறைவுகள் இருக்கலாம். விசுவாசித்து தான் பேசுகிறார் அப்போஸ்தலன் பவுல். நான் செஞ்சேன்லாம் பேசிக்கிட்டு இல்லை. அவர் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசங்கிறது ஒரு ஆவி. கிறிஸ்துவ போல யாரும் இல்லை. அப்போ விசுவாசங்கிறது ஒரு ஆவிங்க. நாங்கள் விசுவாசத்தின், அது தேவன் கொடுத்த ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவளாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். விசுவாசித்து நாம் எதையும் பேசுகிறோம். இப்படி ஆவோம், இப்படி இருப்போம், இப்படி தேவன் நடத்துவார். நம்முடைய நம்பிக்கை அப்படி தான் விசுவாசித்து பேசுகிறோம். இங்கே ஆபிரகாமும் விசுவாசித்து வந்த மனுஷன்.
தடுமாற்றங்கள்லாம் வந்தது. தேவன் வாக்கு பண்ணி அழைத்து விசுவாசித்து வந்தபோது அவருடைய மனைவி காரியங்கள்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. சரி, காத்திருக்கிறோம், இதெல்லாம் வராது, ஒரு பிள்ளையை ஆகார் மூலமாய் பெற்றுக்கொள்ளும். விசுவாசத்தில் குறைவுகள் வந்தது. அழைத்து வந்த மனுஷன் ஒரு ஊருக்கு போனால் அங்கே அந்த ராஜா தான் மனைவியை கடத்திட்டு போயிடுவான், அடைஞ்சிருவான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்தார்? சகோதரின்னு சொல்லிட்டாரு. விசுவாசத்தில் பல போராட்டங்களுக்குள்ளே கடந்து போன நம்முடைய ஆதிப்பிதான் அவனை பற்றி எப்படி எழுதியிருக்கணும்? ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும் சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அதுதான் விசுவாசம். நம்ப ஏதுவில்லாதிருக்கும் போது விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதாங்க விசுவாசம். விசுவாசம்னா என்ன? எதுவுமே நமக்கு நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை. தேவன் தாம் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறோமே, அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னன்னா, தேவன் வேதத்தில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை விசுவாசிக்கிறது பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா நாம ஏதோ விசுவாசிக்கிறது இல்லை. எனக்கு கார் தருவார், ஃபேன் தருவார், கப்பல் தருவார், படிப்பு தருவார், வெளிநாடு பயணத்துக்கு விசா தருவார், இதெல்லாம் வேதத்தில் இல்லை. இப்படி தேவன் வேதத்தில் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதற்காய் தேவனை அண்டிக் கொள்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் ஆபிரகாம் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை அவனால் நம்ப முடியல. 100 வயசாச்சு, 99 வயசாச்சு. அவன் அடுத்த வசனம், பலவீனமாக இருக்கவில்லை, பலன் கொண்டானவன். அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னன்னா, தன்னை பார்த்தால் நடக்கவே நடக்காது. நம்மை பார்த்தால் சாகிற வரைக்கும் நம்ம நல்லாக மாட்டோம், நல்லாவே ஆக மாட்டோம், ஒரு நாள் நல்லாக மாட்டோம். கிறிஸ்துவை பார்த்தால் சாகிற வரைக்கும் நம்மகிட்ட குறை இருக்கும், இன்னும் மோசமாகும் ஒரு சிலர். ஏன்னா இப்பவுமே இதே நல்லா இல்லைன்னா இன்னும் வர வர மோசமாகும். தங்களை பார்த்து பிறரை நியாயம் தீர்த்து பிறரை குற்றப்படுத்தி பிறரை இருக்கிற வர வர அவங்களோட வாழ்க்கையில குழப்பம் அதிகமாக தானே ஆகும். தங்களை பார்த்து தங்களுடைய குறைகளை பார்த்து தன்னை அழைத்தவரை, ரட்சித்தவரை, வாக்கு பண்ணினவரை பார்க்கறதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. பலவீனம் வரத்தான் செய்து, பலவீனமாக இருக்கல. அவனை பார்த்தா பலவீனம் அடைஞ்சிருவான். அவனை பார்த்தா அட போடா 25 வருஷமாச்சு, இன்னுமே காத்து காத்து கண்ணு பூத்து பூத்து பாடுறோம் நாம. உம்மை பார்த்து கண் பூத்து போகுது. பூத்து போகுதா ஆத்து போகுதா? கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் வராமல் இருக்கிறாங்கள்ல இன்னும். எப்போ நான் சின்ன வயசில் 20 வயசில் கேட்டது ஆண்டவர் வரப்போகிறாரு. இப்போ 66 வயசுலேயே அதான் ஆண்டவர் வரப்போகிறாருன்னா கேட்டு, பூத்து போகுதா ஆத்து போகுதா? அல்லது விசுவாசத்தில் பலமாகிறோமா பலவீனமாகிறோமா? அட போங்கடா, இது என்ன எவ்வளோ காலம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்குதா? இல்லை. ஆபிரகாமை பற்றி என்ன எழுதியிருக்கேன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனங்கள் வருது, ஆனால் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது அவன் தன் சரீரத்தை பார்க்கல, தன் சரீரம் செத்து போனது அதை பார்க்கல, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் பார்க்கல. தேவன் அழைத்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடல் மணலை போல பிள்ளைகளாக்கி உன்னை ஆபிரகாமாய் இருந்த உன்னை ஆபிரகாம் என்று மாற்றின உனக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் காரியங்களை செய்வார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை பார்த்தா இந்த காரியம் நடக்காது. என் மனைவியின் சரீரத்தை பார்த்தா கற்பம் செத்து போனது. என்னை பார்த்தால் நான் கிறிஸ்துவின் சாயல் கோப்பாய் மாறவே முடியாது. என்னைக்கு நான் இந்த மரண சரீரத்தின் விடுதலையாக்குவேன்? நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த மரண சரீரத்தை விடுதலையாக்குவார்கள்? தேவனே, என்னை நான் பார்த்தால் ஒரு நாள் விடுதலையாக மாட்டேன். இயேசுவை நோக்கி அப்படிதான் எழுதியிருக்கு. எபிரேயர் 3 எழுதியிருக்கு, எபிரேயர் 12 எழுதியிருக்கு, எபிரேயர் 2 எழுதியிருக்கு.
பரமழைப்புக்கு பங்குள்ளாகிய பரிசுத்த சகோதரரே, நம்முடைய பிரதான ஆசாரியரும் கிறிஸ்துவை நோக்கி கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க. அப்படி தான் எழுதியிருக்கு. எப்படி இருக்கிறது என்ன ஞாபகப்படுத்திட்டு போகணும். அப்படியாது மறந்துட்டோம் போல, எனக்கும் ஞாபகம் சொல்ல சரியாக வரல. பரம அழைப்புக்கு பங்குள்ள 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் அறிக்கை பண்ணுகிறோமே. என்ன அறிக்கை பண்ணுகிறோம்? ஆண்டவரே, பணம் தருவீர், வீடு தருவீர், வெளிநாடு பயணம் தருவீர், காசு பணம் தருவீர், அதான் அறிக்கை பண்ணுவீர். இல்லை, இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்குப்பாய் மறுரூபமாகும் என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, இப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இனி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். ஆகிலும் நீர் வெளிப்படும் போது நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை தரிசிப்பதனாலே உமக்கு ஒப்பாய் இருப்பேன் என்று அறிந்திருக்கிறோம். நாம் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மாற்றுவீர். எனக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, குமாரனுடைய சாயல் என்னிலே உண்டாக்குவர். என்னை பார்த்தால் இதுல ஒண்ணுமே நல்லா இல்லை, ஆனா உம்முடைய ஆவி என்னை கிறிஸ்துவை நினைப்பூட்டி, கிறிஸ்துவை காண்பித்து, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தந்து, கிறிஸ்துவின் ஆவி எனக்கு தந்து, அவர் இருக்கிற சிந்தையை தந்து கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, கற்றுக்கொள்ள வைக்கிற ஆண்டவரே. நம்ம வாசித்தோம் இப்ப ஒரு வசனம். மடங்கடிக்கப்பட்ட ஜனம் தாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். மடங்கடிக்கப்பட்ட ஜனத்தை தேவன் நிவர்த்தி கொண்டு வந்தார். இந்த மடங்கடிக்கப்பட்ட ஜனம் இப்ப எப்படி இருக்குங்கிறதா கேள்வி. மடங்கடிக்கப்பட்ட ஜனத்தை தேவன் தூக்கி விட்டார், நல்லது. அந்த மடங்கடிக்கப்பட்ட ஜனம் இப்ப எப்படி அறிக்கை செய்து முன்னேறுது? தேவன் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுகிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறார். குறைவுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. நாலு பக்கம் எதிர்க்கிறவர்கள் இருந்தால் ஒரு குறைவு இருக்கு. வர்றேன், நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசுவை நாம் கவனிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நோக்கி, அவரை நோக்கி ஓடு, பயப்படாத. நீ உன்னை பார்க்காத, உன்னை அழைத்தவரை பார். உன்னை சாகா ஜீவியாய் மாற்றுகிறவன் தேவனை நீர்ப்பார். அவருடைய வலது பார்சத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அவரை பார். நான் வந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை அழைத்து கொண்டு போவேன்னு சொன்னவரை பார். அவர் உன்னை பார்த்து அழைக்கல, உன்னை பார்த்து அழைச்சிருக்கவே மாட்டேன். நம்ம கேட்டோம்ல ரோமர் 5ஆம் அதிகாரம். பாவியா இருக்கும் போதே தம் குமாரனை அன்பு அழைத்து நமக்கு அன்பு கூர்ந்தவர். இப்ப திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தும். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 7, 8 படிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணுவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருக்கும்போதே தேவன் நமக்காக மரித்து தமது அன்பை விளங்க பண்ணி இருப்பார் என்றால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு அவர் நம்மை நேசிக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம்? நான் பாவியா இருக்கும்போதே, சத்ருவா இருக்கும்போதே, துரோகியா இருக்கும்போதே என்னை நேசித்து தம்முடைய குமாரனை எனக்காக பலியிட்டு என்னை நீதிமானாக்கினாரா இருந்தால், இப்ப நீதிமானாக்கப்பட்ட பின்பு அவர் என்னை நேசிக்க மாட்டாரா? பிள்ளையான பிறகு என்னை நேசிக்க மாட்டாரா? சத்ருவாய் இருக்கும்போது, விரோதியாய் இருக்கும்போதே என்னை நேசித்தவர் இப்ப பிள்ளையான பிறகு என்னை நேசிக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் உங்களுக்கு விசுவாசம் வருதா? இப்படியெல்லாம் விசுவாசம் வரணும் தான் வேதத்தில் எழுதியிருக்கு. சத்ருவாய் இருக்கும்போதே என்னை நேசித்தவர் இப்ப பிள்ளையான பிறகு என்னை எவ்வளவு அதிகமாய் நேசிப்பார். எப்படி எழுதிட்டு பாருங்க. கோவாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா இல்லையா? அதான் விசுவாசம். நிச்சயமா இல்லையா? அதான் விசுவாசம். அடுத்த ஒரு வசனம் படிக்கிறீர்கள். 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு சமாதானமாக்கினார், நம்மை ஒப்புரவாக்கினார். தம்முடைய சொந்த மகனையே நமக்காய் ஒப்பு கொடுத்து நம்மை தேவனோடு சமாதானமாக்க பண்ணின தேவன். அப்படி எழுதியிருக்க அருமையாய். ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின், அவருடைய பிள்ளையான பின், சமாதானம் என்ன பின், நீதிமான ஆக்கப்பட்ட பின்
அவருடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா? அதான் விசுவாசம். நான் உங்க விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகும். அப்படிதான் ஆகும். நான் நல்லாக மாட்டேனே, நல்லாக மாட்டேன். கடவுளுடைய வார்த்தையை விட நம்ம புத்தியும் நம்மளை பார்த்தும் நம்முடைய அறிவும் நம்மளை விசுவாசம் காணாதுங்க. எதையுமே நம்ம பார்க்கல. நம்ம நீதிமான் எப்படி ஆனோம்? எப்படி? விசுவாசத்தினால. நம்முடைய பாவம் எப்படி கழுவப்பட்டது? விசுவாசத்தினால. கிறிஸ்து நமக்கு மரித்தாரா? விசுவாசத்தினால. அவருக்காக ஏன் வாழ நம்ம தீர்மானிக்கிறோம்? விசுவாசத்தினால. எல்லாமே விசுவாசத்தினால தான். அப்ப இந்த புது வாழ்வும் ஒரு பக்திக்குரிய வாழ்வும் கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு வாழ்வும் விசுவாசத்தினால தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து வந்துடும். விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை. நம்ம பலவீனமாக யார் இருக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பம். நாம் எப்போ பலவீனம் ஆகிறோம் அப்படின்னா நம்மை நாம் பார்க்கணும். நம்மை உற்று பார்த்தால் நம்முடைய பலவீனம் தான் நமக்கு தெரியும். இங்கே யாரும் ஜாம்பாவான்னு இல்லைங்க. சும்மா நம்ம அறியாமல் நம்ம ஆகாயத்தில் சிரமம் பண்ணிட்டு கிடக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டா நமக்கு தாங்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டா நம்ம உச்சிக்கு போன மாதிரி நமக்கு தோணுது. தட்டி விட்டா தலைகளை குப்புற கிடக்கிற மனுஷன்னா கிருபை இப்படி தட்டி விட்டா கிருபினால நிற்கிறோம்ன்ற புரிதெல்லாம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. கிருபை தான் இதெல்லாம் நம்ம தாங்கி நம்ம இதெல்லாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மலமாக இருக்கிறதும் கிருபை. இது எதுவும் என்னுடைய புண்ணியம் அல்ல, என் நீதி அல்ல, என் ஜெபத்துக்கு கிடைச்ச பரிசு இல்லை, என்னுடைய நீதிக்கு கிடைச்ச பரிசு இல்லை. தேவனுடைய தானம், ஈவு, கிருபை. எனக்கு சத்தமாக சொல்லணும்னு தோணுது. எத்தனை பேர் அப்படி நொறுங்கி, ஆண்டவரே இது உங்கள் ஈவு ஆண்டவரே. ஒரே வீட்டில் பிறந்திருக்கேன் நாங்கள். என் அண்ணன் ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்ன காரணம்? இது உங்கள் தானம், உங்கள் கிருபை ஆண்டவரே. என் மேலே இறக்கமாக இருந்தேன்னு சொல்ல வருதா? என்னமோ நான் உளுந்து பைபிளை படித்த மாதிரி, என்னமோ சின்ன பிள்ளையிலே நீதிமானாய் சினிமா பார்க்காதவனாய் என்னமோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு. நம்ம தேவனையும் அறியலை. அதனால தான் இந்த விசுவாச வாழ்வு நமக்கு ஒரு கிரியாக இருக்கு. விசுவாசமாக இல்லாமல் ஏதோ உன்னை பார்த்து நம்ப வைக்குது. அவன் பலவீனமாக இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனதை, சாராள் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படலை. அவ்வளவுதான். அவனை பார்த்தா பல சந்தேகம் வரும். அவனுக்கு நானா பரலோகத்துக்கு போகிறேன், அவர் என்னையா வந்து அழைச்சிட்டு போவார், என்னையா மன்னித்தார். இங்கே உட்காந்துட்டு ஒரு சிலருக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் கூட இல்லை. தேவனுடைய பிள்ளையாங்கிற நிச்சயம் பெறாதவர்களும் உண்டு. இங்கே நீதிமானான்னு கேட்டால் அப்படி எப்படி பார்க்குறோம். நான் நீதிமான், நம்மளை பார்த்துல நீதிமான் அவர் சொல்ல, அவருடைய நீதியினால் நம்மளை மூடி, உன்கிட்ட என்ன நீதி இருக்கு கூடுன்னா நீதிமான் ஆக்கின இல்லை, அவர் தன்னுடைய நீதியினால் நம்மை மூடுன. 1 கொரிந்தியர் கடைசி வசனம் என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏன் இப்படி ஆனார்? ஒருவனும் மேன்மை பாராட்ட முடியாது. இது என்னால் உண்டானது. எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இல்லாததை அழைச்சாங்க. உள்ளதை அழைச்சா அது என்னையும் நான் தானேன்னு இருக்கும். எப்போவுமே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போவுமே எம்டி ஆகணும்னு. எம்டி ஆகலாம் கடைசி வரைக்கும் பிறர் நியாயம் தீர்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எம்டி ஆகணும். அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுவாங்க. தண்ணி தீரணும் கற்சாடியில், 4 நாளாக நாரணும். ஒன்று விடிய பிரயாசப்பட்டு ஒன்று பிடிக்கப்படாது. மனுஷனுடைய பிரயாசம் ஓயணும். நம்முடைய நீதி, நம்முடைய பிரயாசம்னு நம்ம போனோம்னா தேவன் ஒருபோது கிரியை செய்ய மாட்டார். அது நமக்கு நம்முடைய கிரியாய் தோணும். கற்சாடியில் அரைஜாடி தண்ணி இருந்து தண்ணியை நிரப்பினா என்னவா இருக்கும்? அதில் ஏற்கனவே ஜாடி தண்ணி ரசம் இருந்ததும்பாங்க. லாசர் போய் எழுப்ப போனால் என்ன இருக்குது? காலையில் தான் விதைச்சம் எழுப்பிட்டார், இதில் என்ன பெரிய இது இருக்கும்பாங்க, மூச்சு இருந்துருக்கும்பாங்க. 4 நாள் ஆகி என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? நாரிட்டுன பிறகு தான் போனாங்க. மனுஷனுடைய பிரயாசம் ஒழியணும். விசுவாசத்துக்கு நம்ம வரணும்னா அங்கே தாங்க வரணும். நான் விசுவாசியன்னு சொன்னால் நம்ம அங்கே வந்து தான் ஆரம்பிக்கணும். நான் இல்லை,
நான் பார்க்குறேன் கடந்த காலங்களில் விசுவாசத்துக்கு அன்னைக்கு விசுவாசத்துக்கு இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. அது ஒன்றும் முடிவாகலை. பவுல் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை துவக்கமும் போராட்டம் தான், முடிஞ்சும் போராட்டம் தான். போராட்டத்தை போராடி என்னத்தை பிடிச்சிக்கிட்டாரு? பணமா வீடா? விசுவாசத்தை என்ன துவக்கினாங்களோ அதையே பிடிச்சிட்டாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது யாருக்கு தான் நிலைக்குது அப்படின்னா, இப்படி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் ஆகாது, நான் என்னைக்கு நல்லாக மாட்டேன், உங்கள் கிருபையினால் உங்கள் ஆவியினால் என்னை நீர் மாற்ற முடியும், உருமாற்ற நீங்கள் ஊதுனா நான் மாறுவேன், நீங்கள் என்னை உருமாற்றினாலும் மாறுவேன், உங்கள் ஆவியினால் என்னை உணர்த்தினீங்கன்னா நான் மாறுவேன் ஆண்டவர், என்னோட பேசு, கிறிஸ்துவ எனக்கு காண்பி. அதைத்தான் இப்பவும் செய்கிறாங்க ஆண்டவர். கிறிஸ்துவை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். நாம் அல்ல, யாரையோ பார்த்து இல்லை, யாரையோ பார்த்துனா அவர் போனால் நானும் அந்த வழியில் போயிடுவோம். கிறிஸ்துவை தான் பார்க்கணும். கிறிஸ்துவ தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறவர். அவர் தான் அங்கேருந்து வரப்போகிறவர். அங்கே இருந்து இங்கே வந்தவரும், இங்கே இருந்து அங்கே போனவரும், அங்கே இருந்து வரப்போகிறோம். அவர் தான் ஒரு மனுஷர் இல்லை. அவரை மட்டுமே உற்று கவனித்தால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் மகிமையில், கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவாகும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் தருவேன்னு சொன்னால் அதை செய்வார். என்னை அவருடைய மகிமையில கொண்டு போய் நிறுத்துவேன்னு அதை செய்வார் ஆண்டவர். அதுக்காகத்தான் அழைச்சார். நான் எங்கே இருக்கேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போவார். அதான் விசுவாசம். அவருடைய வார்த்தையை நம்ம நம்புறோம். இந்த அற்பமான சரீரம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிலிப்பியர் புஸ்தகம்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர் எப்படி பேசுகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் தானா? 3ஆம் அதிகாரம். எப்படி அவர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள், அநேகர், இங்கே எத்தனை பேர் இருக்கோம்னு நமக்கு தெரியல, சபைக்கு வர்றோம், ரட்சிப்படுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், குதிக்கிறோம், பாடுறோம், உணர்ச்சி வசப்படுறோம், எல்லாம் இந்த மண்ணுக்குரியதெல்லாம் வந்து நம்ம கிழுப்பாய் நம்மளை ஆரவாரமாய் கண்ணீரை வர வைக்குது, தானே வர வைக்குது. பாவத்துக்காகவோ பரிசுத்துக்காகவோ கண்ணீர் வருகிறது இல்லை. தேவனே, நான் நேற்றுக்கு ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்கல. இங்கே சகோதரர் இங்கே வந்தேன் நான் காலையில், நேற்று இங்கே வந்தபோது சகோதரர் அந்த இதில் செருப்பை இப்படி மாட்டி இப்படி அருமையாக அந்த இடத்துல அப்படி வச்சுருந்தாங்க. அதை இப்படி போகும்போது நான் பார்த்தேன், எவ்வளோ அருமையாக மாட்டி வச்சுருக்காங்க. சில சமயங்களில் நான் போனால் இப்படி செருப்பு இப்படி கழட்டி இப்படி ஒன்று அதான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று விடும். என்ன அருமையா, இதுக்கு கூட பொறுமை இல்லை. செருப்பை இப்படி கழட்டி அங்கே ஒன்று இங்கே ஒன்று சிதறி விடுறது. இது ஒன்று அங்கே, அது ஒன்று இங்கே, இது ஒன்று இங்கே. இதுக்கு கூட பொறுமை இல்லை. போய் நின்று நிதானமாக செருப்பு அப்படியே கழட்டி அப்படியே அழகாக கால் வச்ச மாதிரி கழட்டி வச்சு அவங்க வச்சுருக்காங்களா, அது மாதிரி வை. இதை கூட கற்றுல ஆண்டவர். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதில்ல. தொந்தரவாக இருக்கிற வீட்டில் சாவியை வைக்க மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டாதனால எவ்வளவோ நேரம் லேட் ஆகுது. தேடி 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 பழகுனா என்ன? ஏன் கிறிஸ்துவ இடத்துல கற்றுக்கொள்ளலை? அதை பழகுனா என்ன? எடுத்த இடத்துல கொண்டு வச்சா. உப்பை எடுத்தா உப்பு இடத்துல சீனி எடுத்த இடத்துல உப்பை. எவ்வளவு சிரமம் கொடுக்குற நீ. கிச்சனுக்கு நீ போனாலே தொந்தரவு கொடுக்குற. சகோதரி வாழ்வை எளிமையாக்கி கொடுறா. சகோதர வாழ்வை எளிமையாக்கி கொடு. தொந்தரவு கொடுக்காத, துன்பம் கொடுக்காத. உன்னால என்ன முடியுமே எளிமையாக்கு வாழ்க்கையை. பிறரை உற்சாகப்படுத்து. முட்டுக்கட்டையை கொண்டு போடாத. ஆண்டவரே என்ன மன்னியும். நீங்க எப்படி ஆண்டவர் இருந்தால் எப்படி இருந்திருப்பான்னு கொஞ்சம் தியானிச்சு. அவர் 6 பேர் வீட்டில் ஆளாளுக்கு போர்வை போத்தி காலையில் எழுந்தால் எப்படி போட்டு போயிருந்திருப்பாங்க பாருங்க. பார்த்தா மாடு புல்லெல்லாம் மேய்ஞ்சி பிசைஞ்சு மூத்திரம் பெஞ்சு சாணி போட்டு எல்லாம் குழப்பி விட்டா மாதிரி இருக்கும்.
ஆனால் இவர் பார்த்தா எப்படி இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் மடித்து, அம்மாவுக்கு சிரமம் தானே, அவங்க இன்னொரு வேலை செய்யணும்ல, அப்படியே மடித்து வச்சுட்டு போயிருந்திருப்பார். அப்படி அவர் தன்னுடைய சின்னதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு என்ன செஞ்சுட்டாங்க, எழுந்துட்டாங்க. அவரை சுற்றி இருந்த துணி மடித்து எங்கே இருந்தது, தலைமாட்டில் இருந்தது. இது எங்கே இருந்து வந்ததுன்னு நான் யோசித்தேன். கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எவ்வளவா கற்றுக்கிறாதவனா இருக்கிறேன், கற்றுக்கத்தான் அழைச்சி நான் பயப்படலை ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுத்தா இந்த வாழ்க்கை முழுசும் நீங்கள் கற்றுத்தருவீங்கன்னு எனக்கு நிச்சயம் இருக்குது. கற்றுக்கிறேன் ஆண்டவரே, போதி. ஆண்டவர் கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்ட தான் செய்யலாம், நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். பிலிப்பியர் கிறிஸ்துவ அவர் எப்படி நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் அப்போ சொல்லலாம். அநேக கிறிஸ்தவர்கள் பூமிக்குரியவளை தேடுகிறார்னு மேலே பேசுகிறார். அவருடைய தேவன் வயிறு, அவர் பூமிக்குரிய லட்சை, அவர்கள் இந்த பூமிக்குரிய மகிமையை தேடுகிறார்கள். சொல்லுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நானும் புழுதியில் கிடந்து மேலே வந்திருக்க தான் செய்கிறேன். நமக்கு எது மேன்மையாக இருக்கு? ரொம்ப புழுதியில் கிடந்த ஆளுங்கணும். இன்னைக்கு எவ்வளவோ மேன்மைப்படுத்தியிருக்காங்க என்ன ஆண்டவர். எது மேன்மையாக இருக்கு? இதை மேன்மைன்னு சொல்லுவ? நீ தேவன் அறியாத மதிக்கட்டவன், இதான் மேன்மை. படிப்பு, பட்டம், பதவி, அந்தஸ்து, காசு, இதான் மேன்மை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பெற்று அவருடைய மேன்மை, அவருடைய லட்சை. அவர்கள் பூமிக்குரியவர்களை தேடுகிறார்கள். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய முடிவு அழிவு. 20 வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு, ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா தூங்காம? அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். அதை விசுவாசிக்கிறது. இந்த பூமி இல்லை நம்முடைய குடியிருப்பு. இதுக்கு நம்ம அழைக்கப்படலை. நம்ம பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பிரித்து எடுக்கப்பட்ட, இங்கே வாழல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக்கி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் சபை. மடங்கடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்த்த ஜனம். இந்த பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மிருகம் அல்ல, அது மிருகங்கள் தான் மேலே பார்க்கறதே இல்லை, மனுஷன் மேலே பார்க்கிறவன். என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து எங்கள் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னை அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி இதையும் கீழ்ப்படுத்திக் கொள்வார். இந்த சரீரம் கீழ்ப்படியா எவ்வளவோ இந்த சரீரத்தில் ஒன்றும் இல்லை. ராத்திரி ஒரு மாதிரி இருக்கு, காலையில் ஒரு மாதிரி இருக்கு ஹார்மோன். சகோதரிகளுக்கு தரும் சில சமயங்களில் உங்கள் ஹார்மோன் சேஞ்சில் நீங்கள் படுற பாடு. ஹார்மோனல் சேஞ்ச் நல்லா இருக்குது. 10 வயசு வரைக்கும் பொண்ணு, 14 வயசுக்கு பிறகு அதுக்கு ஹார்மோன் செய்கிற சேட்டை, இந்த பசங்களுக்கு செய்கிற சேட்டை, ஹார்மோன் சேஞ்ச். அப்படின்னு நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இப்போ யாருக்கு திட்டமிட்டுக்கிட்டால் போகிறோம். இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சு போய் என்ன இருந்தாலும் அவரை ஒரு விழுத்து தான் உடலும்னாக்கு இல்லை. ஏதோ ஒன்று பேசுகிற உடனே அந்த ஹார்மோன் அப்படியே சட்டுன்னு வருதுங்க. டோக்கமைன் என்ன சொல்லுவாங்க? டோக்கமைன். பார்த்த உடனே அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கு, சிரிச்ச மாதிரி இருக்கு. சிரிச்சதை நம்பிலோ கல்யாணம் பண்ணிட்டோம்னு கல்யாணம் பண்ண பிறகு இந்த டோக்கமைன் அப்படியே சரணி இறங்கின பிறகு புரியுது. காதெல்லாம் மோகம். எப்படி சொல்லுவாங்க? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். எல்லாருக்கும் தெரியும், புரிஞ்சிருப்பீங்க என்ன. அதுக்கு பிறகு எப்படி இதெல்லாம் இந்த டோக்கமைன் போன பிறகு குறைஞ்ச பிறகு வருகிற விளைவு ஒரு நன்மையும் இல்லைங்க. இதில் நாம் ஒன்று திட்டமிட்டுக்கிட்டாலும் இல்லை, பொத்துக்கிட்டு வருது ஏதோ. அதையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கத. கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த சரீரத்துக்கு பேர் என்ன? அற்பம்.
என்ன அற்ப பரப்பாக இருக்குது. நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்கிறேன். இந்த சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? இந்த அற்பமான சரீரத்தை தேவன் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்னை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காணுகிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. மனம் புதிதாகிறதுனாலே என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என் மனசை புதுசாக்குன்னு சொல்கிற மக்களுடைய விசுவாசம் இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாறும் ஒரு நாள். அவர் வருவார். அப்படித்தானே இந்த கூட்டமாய் நான் உட்காந்துருக்கு. அவர் ஒரு நாள் வருவார். இமைப்பொழுது எப்படி எழுதிருக்கு? இமைப்பொழுது நான் மறுரூபமாகும். அதான் விசுவாசம். போக மாட்டோம், ஆண்டவர் வந்தால் போக மாட்டான், இயேசுவை போல நாம் மாற மாட்டோம். இதுக்கே இந்த கோலம், இந்த விசுவாசம் இல்லைன்னா இதுக்கே இந்த கோலம் எடுப்பான்னு. விசுவாசம் தான் நமக்கு உன்னை தரப்போகுங்க. விசுவாசித்தவளே பாக்கியம், கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். மரியாதை பார்த்து சொன்னது அப்படிதான். இது எப்படி ஆகும் ஆண்டவரே? நான் புருஷன் அறியனே, திருமணம் ஆகலையே, குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி நடக்கும்? மனுஷரால் கூடாது, இது தேவனால். ஒரு இடத்துல சொன்ன ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வந்தான், கேட்டாங்க ஆண்டவரிடத்துல, ஒட்டகம் ஊசி காதில் போகும் சொன்னான். ஒட்டகம் ஊசி காதில் போகும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம்னு சொன்னான். ஆண்டவரே, அப்போ அப்படி யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே கூடும். ஒட்டகம் ஊசியின் காதில் போக தேவனால் கூடும். இந்த பாவியை, இந்த பணக்காரனை, ஐஸ்வர்யவானை, பணம்தான் பெரிசு என்று நினைக்கிற இவனை மறுரூபப்படுத்தி மனம் திரும்ப செய்து ஆழமாய் சகையை போல ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறாரேன்னு செய்ய வைக்கிற வல்லமை தேவனுக்கு உண்டு. சகைவை மாற்றுறது யாரு? தேவ வல்லமை. ஒரே பார்வைதான், அவ்வளவுதான். எக்ஸ்ரே மாதிரி ஒளி. நமக்கு அதெல்லாம் பிரமிப்பா தெரியல. சகைக்கு பளீர்னு இருந்தது, பேரொளி. தன் பாவமெல்லாம் கண்டுட்டான். ஆஸ்தியை யாருங்க சொல்ல முடியும்? ஆஸ்தியை பாதியா கொடுக்குறேன்னு, சொத்துல நாலத்தினியா வாங்கினதை வட்டியும் முதலுமா சேர்த்து நாலத்தினியா கொடுக்குறேன்னு யாராலும் சொல்ல முடியும்? தேவனால் சொல்ல வைக்க முடியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், தேவனால் அப்படி சொல்ல வைக்க முடியும். தேவன் ஒரு மனுஷனை ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று தேவனால் மாற்ற முடியும். அவனால் மாற முடியாது. அவன் பார்க்க வந்த, வேடிக்கை பார்க்க வந்தவன். தேவன் அவனை சந்தித்து அவனை விசுவாசியாய், ரட்சிக்கப்பட்டவனாய், ஆபிரகாமின் மகனாய் தேவன் அவனை மாற்றிவிட்டார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தேவன் மகிமையான சரீரமாய் மாற்றுவார். அவர் வருவார், நம்மை அழைக்க வருவார். அவர் வரும்போது இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாவேன் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த மடங்கடிக்கப்பட்ட ஜனம் இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மண்ணோட மக்கி போகலாம். இது மக்கி போகுங்க, இதெல்லாம் மக்கி போகும். பரிசுத்த ஆவியினாலே நம் உள்ளத்திலே உருவாக்கப்பட்ட மன்னிப்பு, இரக்கம், தயவு, கருணை, சாந்தம், பொறுமை, சமாதானம், அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். இந்த மண்ணுக்கு போகும். ஆவி இந்த தெய்வீக சுபாவத்தோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் பாக்கியம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.